ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி தாங்க எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணலாங்க. தோசை இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறங்க. 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறங்க. ஒரு கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறீங்க. அதில் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த உளுந்தம்பருப்பு வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்ல வலுவு. அதை போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து போட்டுக்கோங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது, லைட்டாக வதங்கினாலே போதும். தோல் வதங்கினா போதும், உள்ளெல்லாம் வதங்க தேவையில்லைங்க. ஒரு ரெண்டு பச்சை மிளகாங்க இருந்தால் போட்டுக்கிறோங்க, இல்லைன்னா பட்டை மிளகா இருந்தால் கூட போட்டுக்கிறோங்க. இஞ்சி ஒரு 2 துண்டு, 6 பல் பூண்டுங்க தோல் சீவி அதை ஆட் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நெல்லிக்காய் சைஸில் புளிங்க, புளி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்னாங்க அதை ஆட் பண்ணிக்கிறோங்க. அது ரொம்ப வதங்கிடக்கூடாதுங்க, லைட்டாக வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வதங்கிருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரியாக நல்லா இருக்காது. மல்லி வதங்கினோடனே அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. தேங்காய் வந்து ஆஃப் பண்ண பிறகு தான் போடணும். துருகி வச்சுக்கிறோங்க. தேங்காயை துருகி வச்சு போட்டு அந்த சூடுலே வதங்க வைங்க. அந்த சூட்லேயே வதங்கினா போடணும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறீங்க, சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறீங்க. ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கணுங்க. ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி சாருக்கு மட்டும் நல்லா க்ளீன் பேஸ்ட்டு அரைச்சிக்கிறோங்க. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, உளுந்தம், கருவேப்பிலை ஒரு கொத்துங்க. அதை போட்டு அப்படியே அதில் எடுத்துட்டு ஊற்றிங்க. செம்ம டேஸ்ட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி